வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜீவன் பிரமான் மூலிமா நம்மளோட லைஃப் சர்டிஃபிகேட்டை வந்து வருஷத்தில் ஒரு முறை நம்ம வீட்டில் இருந்தே நம்மளோட மொபைல் மூலிமா எப்படி வந்து கொடுக்கணும் அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து ரெண்டு விதமான இருக்குது. ஒன்று வந்து டிவைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்குது, அதே போல் பென்ஷனரோட லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கறதும் இருக்குது. ஸோ யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் வந்து மொபைல் மூலிமா கொடுக்குறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டிவைஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகும். நெக்ஸ்ட் இதுக்கு முன்னாடியே கொடுத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக பென்ஷன் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுத்ததுக்கான அந்த ஆப்ஷன் வந்து வந்துடும். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்ல போகிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து யார் வந்து பென்ஷன் வாங்குறீங்களோ அவங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து வருஷத்தில் ஒரு முறை நீங்கள் சரியான டைமில் வந்து கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் தான் உங்களோட பென்ஷன் வந்து கண்டினியூவாக வந்துட்டு இருக்கும். அதனால் நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு தவறு ஏற்படுத்துறீங்க, தவறு பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களோட பென்ஷன் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் சரியாக வீடியோ பார்த்து சரியான முறையில் வந்து உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களோட ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் சர்ச் பட்டனில் போய்ட்டு ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆதார் ஃபேஸ் ஆர்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஓப்பன் ஆகாது, உங்களுக்கு ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நார்மலாகவே காட்டும், அன்இன்ஸ்டால் மட்டும்தான் காட்டும். ஸோ இது வந்து இன்பில்டாக உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகும். எப்போ நீங்கள் வந்து அந்த ஜீவன் பிரமான் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறீங்களோ அந்த டைமில் இது இன்பில்டாகவே ஓப்பன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இந்த அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ண பிறகு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஜீவன் பிரமான் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்காக டவுன்லோட் பண்ணணும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ளே ஸ்டோர்லேயே கிடைக்கும். ஸோ இது ரெண்டு அப்ளிகேஷனில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த ஆதார் ஃபேஸ் ஆர்டி வந்து டவுன்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஜீவன் பிரமான் டவுன்லோட் பண்ணிவிட்டு இது வந்து ஓப்பன் பட்டன் காட்டும், அதே போல் அன்இன்ஸ்டால் காட்டும். அதில் வந்து அந்த மாதிரி காட்டாது. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பட்டன் கொடுத்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ண உடனே இதோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ இதில் உங்களோட ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களோட யார் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அவங்களோட ஐடென்டிஃபிகேஷனும் அதே போல் டிவைஸோட ரிஜிஸ்ட்ரேஷனும் வந்து நடக்கும் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது. ஒரு மொபைலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணீங்கன்னா அந்த டைமில் ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆதார் கார்டு நம்பர் கொடுக்கணும், யார் வந்து யூஸ் பண்ணுறாங்களோ அவங்களோடது. இது நீங்கள் பண்ணுறீங்கனாலும் உங்களோட நம்பரே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மொபைல் நம்பரு, அதுக்கடுத்து வந்து இமெயில் ஐடி இதெல்லாம் கொடுத்து நீங்கள் சப்மிட் பட்டன் வந்து கொடுக்கணும். ஸோ சப்மிட் பட்டன் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓடிபி ஒன்று வந்து ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ஓடிபி போடணும். ஸோ ஓடிபி ரிசீவ் ஆன பிறகு நீங்கள் அந்த ஓடிபி போட்டு சப்மிட் பண்ண கொடுக்கணும். ஸோ இந்த ஓடிபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த நம்பர் வந்து ஆதார் கார்டாக கூட லிங்க் ஆகிருக்கும் அந்த நம்பரில் உங்களுக்கு இந்த ஓடிபி ரிசீவ் ஆகும், மற்ற நம்பரில் வந்து வராது. இன்புட் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டன் கொடுக்கணும். ஸோ சப்மிட் பட்டன் கொடுத்த உடனே யார் வந்து இதை ஆப்ரேட் பண்ண போகிறாங்களோ அவங்களோட பேர் வந்து கொடுக்கணும். ஸோ இதை வந்து நானே ஆப்ரேட் பண்ணுறதுனால என் பேர் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கேஒய்சிக்காக பயோமெட்ரிக் டிவைஸு மற்றபடி இதை வந்து யார் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அது வந்து சரியான ஆள் தான் சொல்லிட்டு நம்ம இந்த செக் பாக்ஸ் வந்து செக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு அதை பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இருக்கிற அந்த ஸ்கேன் பட்டனு, ஸோ ஸ்கேன் பட்டன் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பர்மிஷன் ஏதாவது நீங்கள் டினை பண்ணியிருக்கீங்கனாக்கா அதை ஓகே கொடுக்கணும். ஓகே கொடுத்த பிறகு அது ஆட்டோமேட்டிக்காக ஆதார் ஃபேஸ் ஆர்டி வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு உங்களுக்கு இந்த ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அட்வைசரி வந்து வருது பாருங்கள். ஸோ இதில் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா கிளியராக கொடுத்துருக்காங்க. அந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் ஆகணும். நெக்ஸ்ட் வந்து லைட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இருக்கணும். நீங்கள் கேப்போ இல்லை கண்ணாடியோ போட்டிருக்கீங்கனாக்கா அதை வந்து ரிமூவ் பண்ணணும். உங்களோட கண்ணை வந்து ஒரு டைமு மூடி திறக்கணும், அதாவது பிளிங்க் பண்ணணும். ஸோ அப்படி இருந்தால் தான் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அந்த செக் பாக்ஸ் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே இருக்கிற ப்ரொசீட் பட்டன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணுறதுக்கு வந்து வந்துடும். ஸோ இந்த மாதிரி க்ரீன் பட்டன் வந்து நீங்கள் கிளிக் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா அதோட ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட ஆப்ரேட்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இனிமேல் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனர் ஐடென்டிஃபிகேஷனு. ஸோ பென்ஷனர் ஐடென்டிஃபிகேஷனுமே சேம், எந்த பென்ஷனருக்காக நீங்கள் லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களோ அவங்களோட ஆதார் நம்பர், நெக்ஸ்ட் அவங்களோட மொபைல் நம்பர், எந்த ஆதார் நம்பர் மொபைல் நம்பரோட லிங்க் ஆகிருக்கும் அந்த நம்பரு. ஸோ அது கொடுத்துட்டு நீங்கள் இதில் வந்து மெயில் ஐடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ ஆப்ஷனல் தான். ஸோ நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து ஓடிபி வந்து ரிசீவ் ஆகிடும். ஓடிபி போட்டுட்டு நீங்கள் வந்து சப்மிட் பட்டன் கொடுக்கணும். சப்மிட் பட்டன் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஏற்கனவே நீங்கள் வந்து லைஃப் சர்டிஃபிகேட் ஜீவன் பிரமான் கொடுத்துருக்கீங்கன்னாக்கா அதோட பிபிஓ நம்பரு அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வரும். ஸோ இதை வச்சே நீங்கள் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கீங்கனாக்கா நீங்கள் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து சப்மிட் ஆகிடும். ஸோ இப்போ வந்து புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் சூஸ் யுவர் பிபிஓ நம்பர் அப்படின்றத கிளிக் பண்ண உடனே உங்களோட ஏற்கனவே இருக்கிற பிபிஓ நம்பர் காட்டும், அதே போல் ஆட் நியூக்கான ஆப்ஷனும் காட்டும். ஸோ அங்கே வந்து நீங்கள் ஆட் நியூ பிபிஓ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து புதுசாக ஒரு பிபிஓ நம்பர் கொடுத்து வேற ஒருத்தரோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து யாரோட புதுசாக வந்து பண்ண போகிறீங்க அப்படின்னாக்கா அந்த பென்ஷனர் நேமில் வந்து நீங்கள் பென்ஷனர் நேம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப்
டைப் ஆஃப் பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கேட்டகரி பென்ஷனோ அதை வந்து செலக்ட் பண்ணிங்க. இப்போ வந்து சர்வீஸ் பென்ஷன், ஃபேமிலி பென்ஷன் இந்த மாதிரி நான் வந்து சர்வீஸ் பென்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கிளிக் பண்ணிங்க. ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க. ஸோ சேங்ஷன் அத்தாரிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு டிஃபென்ஸ் PCDA அலகாபாத் வருது பாருங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். மற்ற போஸ்டல், ரயில்வே, டெலிகாம் இந்த மாதிரினாக்கா அந்த ஆப்ஷன் தகுந்தாப்புல எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வேலை பண்ணீங்களோ அது. நெக்ஸ்ட் டிஸ்போசிங் ஏஜென்சி வந்து ஸ்பார்ஸ் PCDA அலகாபாத் வந்துடும். ஏஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்ஸ் PCDA பென்ஷன் அலகாபாத். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பார்ஸ் பென்ஷனரோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குது. ஸோ மற்றபடி நீங்கள் DPDO பென்ஷனர் இந்த மாதிரியெல்லாம் இருக்கீங்க அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்தாப்புல உங்களோட DPDO இந்த மாதிரியெல்லாம் வருது பாருங்கள். ஸோ CPPC பென்ஷன் தான் நீங்கள் போய்ட்டு பேங்க்லேயே வந்து உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு, அதாவது பென்ஷன் டைப் ஆஃப் பென்ஷன், ஆர்கனைசேஷன் டைப்பு, சேங்ஷன் அத்தாரிட்டி, டிஸ்போசிங் டைப்பு, ஏஜென்சி இதெல்லாம் கொடுத்து பிறகு உங்களோட PPO நம்பர் வந்து கொடுத்துங்க. அடுத்து வந்து உங்களோட எந்த அக்கௌண்ட்டில் வந்து பென்ஷன் கிரெடிட் ஆகுதோ அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து கொடுக்கணும். ஸோ இது ரெண்டுத்தையும் கொடுத்த பிறகு கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர் யூ ரீஎம்ப்ளாயின்னு இருக்குது, அதே போல் ஆர் யூ மேரிடுன்னு இருக்குது. ஸோ ரெண்டுத்தில் எது வந்து நீங்கள் இருக்கீங்களோ அது கொடுத்துங்க. ரீஎம்ப்ளாய் அந்த எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா நோ கொடுங்க. ரீமேரிட்னாக்கா எஸ் கொடுங்க, அப்படி இல்லைனா நோ கொடுங்க. ஸோ இந்த 2 ஆப்ஷனையும் நீங்கள் வந்து சரியான டீட்டெயில் வந்து கொடுத்துருங்க. இது வந்து மேண்டேட்டரி, நீங்கள் வந்து இதை ஸ்கிப் பண்ண முடியாது. ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் பட்டன் வந்து கொடுக்கணும் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னாக்கா பென்ஷனரோட அந்த ப்ரீவியூ டீட்டெயில்ஸ் வந்து காட்டும். அதாவது நீங்கள் இது வரைக்கும் என்ன வந்து சப்மிட் பண்ணீங்களோ அந்த டேட்டா எல்லாமே இதில் வந்து காட்டும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் ஒரு டைம் வந்து எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணிங்க. சரியான சேங்ஷன் அத்தாரிட்டியா, சரியான நேமா, சரியான டிஸ்போசிங் ஏஜென்சியா, PPO நம்பர் சரியாக இருக்கா, அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டாக செக் பண்ணிவிட்டு கீழே வந்து 2 செக் பாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த 2 செக் பாக்ஸுமே நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னாக்கா செக் பண்ணணும். இது ரெண்டுத்தையும் வந்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சப்மிட் பட்டன் கொடுக்கணும். ஸோ சப்மிட் பட்டன் கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்து உங்களோட PPO நம்பரோட கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து காட்டும். அதாவது நீங்கள் ஆதார் முறையில் KYC ஆத்தென்டிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சரியாக, இந்த PPO நம்பர் சரியான்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ இந்த கன்ஃபார்ம் மெசேஜ் வந்து நீங்கள் படித்து பார்த்துட்டு அந்த செக் பாக்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிங்க. அதாவது அதை கிளிக் பண்ண உடனே டிக் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்கேனுக்கான அந்த பட்டன் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா யார் வந்து பென்ஷன் வாங்குறாங்களோ அவங்களோட ஃபோட்டோ வந்து இப்போ எடுக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து டிவைஸ் ரெஜிஸ்ட்ரேஷனு ஆப்ரேட்டரோட ஃபோட்டோ எடுத்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரோட லைஃப் சர்டிஃபிகேட் கொடுக்குறீங்களோ அந்த பென்ஷனரோட ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ அவங்க முன்னாடி கேமரா முன்னாடி வந்து அவங்கள வந்து நிப்பாடுங்க. வேறு யாராவது ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னாக்கா ஸோ நீங்களே பென்ஷன் வேணால் நீங்களே எடுத்துக்கலாம். ஸோ இதுலேயுமே சேம் ப்ராசஸ் தான். அந்த சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா க்ரீன் ஆகணும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா கேப்பு இந்த மாதிரியெல்லாம் போட்டுருக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்ணை மூடி திறக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் சர்டிஃபிகேட் வந்து சப்மிட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் சிம்பிளாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒரு டைம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். இப்போ பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு, மெசேஜும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு வந்தாச்சு. ஸோ நீங்கள் வந்து இந்த மெசேஜும் வந்து பார்த்துருக்கீங்க. இது வந்து ஆன் டைமில் உங்களுக்கு வந்து எல்லா ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆகிடும். உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட்டும் சப்மிட் ஆகிடும், அதுக்கான மெசேஜும் வந்துடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் முடித்த பிறகு நீங்கள் ஸ்பார்ஸில் லாகின் ஆகிட்டு ஜீவன் பிரமான் ஐடியை வந்து செக் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்பார்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஜீவன் பிரமான் ஐடியை வச்சு செக் பண்ணலாம். ஸோ இந்த ஜீவன் பிரமான் ஐடியோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ஸ்பார்ஸ்லேயுமே வந்து அப்டேட் ஆகிட்டு அது அடுத்த வருஷத்துக்கான அந்த லைஃப் சர்டிஃபிகேட் டியூ டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேஞ்ச் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஜீவன் பிரமான் ஐடியும் உங்களோட ஸ்பார்ஸும் வந்து லிங்க் ஆகிட்டு லைஃப் சர்டிஃபிகேட் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இந்த வீடியோவில் வந்து நான் என்ன சொல்ல வந்தேனோ உங்களுக்கு வந்து கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், மேக்ஸிமம் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பென்ஷனர் இன்றைக்கி டேட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைஃப் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணுறதுக்கான ஒரு சிறிய தொகையோ இல்லை ஒரு குறிப்பிட்ட தொகையோ வந்து இன்றைக்கி டேட்லேயுமே வந்து செலவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டில் இருந்து நீங்களே வந்து உங்களோட லைஃப் சர்டிஃபிகேட் சரியான முறையில் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ வந்து பார்த்து உங்களோட பென்ஷன் ரிலேட்டடான ப்ராப்ளமோ இல்லை பென்ஷன் டாக்குமெண்ட் ரிலேட்டடான ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணிங்க. ஸோ இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.